ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் அத்திப்பழம் பேரிச்சப்பழம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா கடலை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறம் உலர் திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஸ்வீட்காக அத்திப்பழம் பேரிச்சப்பழம் உலர் திராட்சை தாங்க சேர்த்த போகிறோம். குழந்தைங்களுக்கு செய்யும்போது சுகர் சேர்த்துறதை விட இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லது. ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு அத்திப்பழம் பேரிச்சப்பழம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதோட அத்திப்பழம் பேரிச்சப்பழம் மிக்ஸையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறத விட இதில் நல்லாவே மிக்ஸ் ஆகுதுங்க. இந்த நட்ஸ் மட்டும் இல்லாமல் வால்நட், எள்ளு இது போல் இன்னும் வேறு நட்ஸ் கூட இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு பேனில் மாற்றினதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உருண்டை செஞ்சிடுங்க. இந்த உருண்டை ஒரு வாரம் வெளியே வச்சுருந்தாலும் கெடாதுங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவும் ஆரோக்கியம். இது போல் உருண்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு